11th 12th 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஒரே ஒரு வாட்டியாவது எப்பயாவது கிராஸ் பண்ணி போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு மார்க்கை எடுத்துட்டா எப்படி இருக்கும் இல்லை? இப்படி நம்ம இமேஜின்லாம் பண்ணி பார்ப்போம். அப்பா அம்மா நம்மளை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு சின்ன கற்பனை நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்திருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை எடுத்துட முடியாதா அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் இந்த 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கிறதுல இருக்க பெரிய பிரச்சனை என்ன? அஃப்கோர்ஸ் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக் இல்லையா? நம்மளில் நிறைய பேருக்கு குட்டி குட்டி பேசிக்ஸ்லாம் தெரியாது. அதோட பெரிய தப்பு இல்லை, ஒரு செகண்ட் தான் அவன் அதை கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அந்த குட்டி குட்டி பேசிக்ஸ் தெரியாது. ஆனால் அந்த குட்டி குட்டி பேசிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா உன்னை ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் படிக்க விடாமல் தடுக்குது. ஒரு 5 மார்க்கு டெரிவேஷன் உனக்கு புரியலைன்னா ஃபுல்லாலாம் புரியாமல் இருக்காது. போட்டுகிட்டே வருவேன், சால்வ் பண்ணிகிட்டே வருவேன், நடுவில் ஒரு ஸ்டெப்பு தெரியாது. ஒரே ஒரு லைனில் ஒரு விஷயம் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. அது தெரியாததுனால அந்த கொஸ்டினே விட்டு வச்சுருப்போம், படிக்காமலே நிறுத்தி வச்சுருப்போம். ஒரு குட்டி பேசிக்ஸ் அது தெரியலன்னு தான் இது ஸ்டாப் ஆகுது இல்லையா? சரி, இப்போ எனக்கு இந்த பேசிக்ஸ் தெரியல, கொஞ்சம் டீச்சர்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரிங்க எனக்கு தெரியல அப்படின்னு கேட்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்போம் அப்படின்னா எங்கே இவங்கெல்லாம் நம்மளை வச்சு கிண்டல் பண்ணிவிடுவாங்களோ, எங்கே உனக்கு இது கூட தெரியாதாப்பா என்னப்பா படித்தா அப்படின்னு கேட்டுருவாங்களோன்ட்டு நம்மளே அஷேம்ட் ஆகி நிறைய நேரத்தில் கேள்விகள் கேட்கறது இல்லை. ஒரு சில பேர் கேள்வி கேட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்கூடாது, பட் அவங்களாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணியும் இருக்காங்க. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நடந்திருக்கு. உங்களுக்கு யாராவது நடந்திருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? இதனாலே குழந்தைங்க என்ன பண்ணுறதில்ல, டவுட்டே கேட்குறதில்ல, அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பேசிக்ஸை கவரே பண்ணல நம்ம. ஓகேவா? சரி, இந்த பிரச்சனையை வீட்டில் போய் சொல்லுவோம், அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னா, அப்பா அம்மா நீ இவ்வளோ நாள் படிக்காமல் என்ன பண்ண, நீ அப்போவே பண்ணியிருக்கணும். ஓகே, நிறைய நேரத்தில் நம்ம கரெக்டாக என்ன சொல்ல வரோன்றது நம்ம அப்பா அம்மாவுக்கு புரியுதா புரியலையா அப்படின்றது கூட நமக்கு கரெக்டாக தெரியறதில்ல இல்லையா? ஸோ இதுவுமே ஒரு டஃப்பான பிரச்சனை தான். சரி, திரும்ப டீச்சர்ஸ்கிட்டே போய் சரண்டர் ஆகிடும் அப்படின்னா, இப்போ டீச்சர்ஸ்கிட்ட எனக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ப்ராப்பர் ஹெல்ப் கிடச்சிடுது. ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு சில பேருக்கு என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா, முதல்ல ஒரு கிளியர் பிளான். இப்போ 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பக்கா கிளியர் பிளான், ஒரு கைடன்ஸ் வேணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கிளியரான பிளான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக நான் என்ன செய்யணும் கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு நான் இதை செய்யணும், அப்புறமா நெக்ஸ்ட் இதை செய்யணும், அப்புறமா இதை செய்யணும், இந்த ஆர்டரில் செஞ்சுட்டே போனால் எனக்கு 600 வரும், இப்படி ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிடையாது. சரி, எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சிடும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கிறதும் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கான டைம் பற்ற மாட்டேங்குது, புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதிகமாக டைம் எடுக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் நம்ம படிக்கிறோம். அப்போ எப்படி தான் பாஸ் இந்த 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கிறது அப்படின்னு உனக்கு கேள்வி இருந்ததுன்னா, முதல்ல நமக்குள்ளே வர வேண்டியது என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். முதல்ல ஒரு விஷயம் உனக்கு நீ ஏன் சொல்லிக்கோ, அது என்ன தெரியுமா? என்னால் 600 அவுட் ஆஃப் 600 எடுக்க முடியும், அதை எடுக்கிற திறமை எனக்கு இருக்குது, என்னால் உழைக்க முடியும், என்னால் படிக்க முடியும், அதுக்கான டேலண்ட் என்கிட்ட இருக்குது, எஃபர்ட்டை நான் போடணும், அவ்வளோதான்றத நம்பு. என்னால் முடியவே முடியாதுன்னு நினைக்காது. நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக கூட இரு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவே முக்கியமாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு 600 அவுட் ஆஃப் 600 வரணுன்றதுக்கு தான். ஓகே, ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, அந்த தைரியத்தை நமக்கு வர வைக்க, கான்ஃபிடென்ஸை வர வைக்க, ஐ கேன் ஸ்கோர் 600 அவுட் ஆஃப் 600 அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம இன்னும் டெப்த்தாக போகலாம். இப்போது நான் ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன். நீ பப்ளிக் எக்ஸாமில் 600 எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன்னா, அப்போ அதுக்கு மினிமம் 1000 ஹவர்ஸ் நீ படிக்கணும், 1000 மணி நேரம் நீ படிக்கணும். அப்போ தான் உனக்கு என்ன கிடைக்கும்? 600 மார்க்ஸ் கிடைக்கும். ஏன் தெரியுமா? டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மார்க். ஃபிசிக்ஸ் வாத்தியாரில் ஃபிசிக்ஸ் இல்லாமல் கிளாஸ் எடுக்க முடியல. டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மார்க். நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறியோ, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியோ, அதுக்கு ஏற்ற மாதிரி உன் மார்க்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? அப்போது டைம் அண்ட் எஃபர்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் அப்போ தான் உன்னோட ரிசல்ட்டும் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உன் மார்க்கை நீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீ படிக்கிற டைமை நீ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு பேச்சுக்கு நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன்? நீ 600 எடுக்கணும்னா 1000 ஹவர்ஸ் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போது 200 டேஸ், இந்த வீடியோ நீ பார்த்ததுலேருந்து நெக்ஸ்ட்டு 200 டேஸுக்கு ஒரு நாளைக்கு நீ 5 மணி நேரம் படிச்சேன்னா உன்னால் 600 எடுத்துட முடியும். ஜஸ்ட்டு 5 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு. ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ், காலையில் எழுந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ். முடியாதா? கண்டிப்பாக முடியும். பிளான் பண்ணி பண்ணால் அழகாக பண்ண முடியும். ஓகேவா? கண்டிப்பாக உன்னால் 600 எடுக்க முடியும். இல்லை
நீ இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குற, 150 டேஸ் தான் இன்னும் எக்ஸாமுக்கு இருக்குது. அப்போ 150 டேஸ்னால் ஒரு லைக் 6.6 ஹவர்ஸ் படி. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்? 6.6 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். சரியா? காலையில் 3 மணி நேரம், ஈவினிங் வந்து 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் உட்காந்து படி. அப்படி பண்ணாலும் முன்னால் 600 மார்க்ஸ் எடுக்க முடியும். சரியா? இல்லை நான் வந்து 100 டேஸ் தான் படிப்பேனா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீ முன்னாடியே ஆரம்பிச்சிடணும். 200 டேஸ் இருக்க பற்றி ஆரம்பிக்கணும். ஏன்னா நீ 100 டேஸ் இருக்க பார்த்து எவ்வளோ நாள் படிக்க வேண்டியதாக இருக்குது? ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 200 டேஸ் இருக்கும்போதே ஆரம்பிச்சேன்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஃபீவர் வரும், ஏதோ ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கும். ஐபிஎல் மேட்ச்சு இல்லை வேர்ல்டு கப் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போது உட்காந்து பார்த்துட்டு, அப்போ அந்த ஒரு நாள் படிக்கல, மிஸ் ஆயிடுச்சு இல்லை, அதை திரும்ப வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படித்து ரிகவர் பண்ணிக்கலாம். இந்த 100 நாள் இருக்குது. இந்த 100 நாளைக்கே நீ ஒரு நாள் 10 மணி நேரம் படித்தாதான் 600 எடுக்க முடியும்னா, இப்போ போய் உனக்கு ஒரு நாள் மிஸ் ஆச்சுனாலும் ஹோல் ஷெடியூல் கொலாப்ஸ் ஆகிடும், டென்ஷன் ஆகிடும். ஐயோ இன்னைக்கு போச்சு, அவ்வளோதான், இன்னைக்கு படிக்க முடியாது, இந்த கொஸ்டின் அவ்வளோதான், ஐயோ அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம், ஏற்கனவே நல்லா படித்ததெல்லாம் மறந்துடும் இந்த டென்ஷனில். எக்ஸாம்னாலே ஒரு ஆன்சைட்டி வரதுக்கு காரணம் இதான். நீ லாஸ்ட் மினிட்ல போய் எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஓகே? இல்லை சார், நான் கடைசி 2 மாதம் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படித்து கூட 600 எடுத்து பண்ணும் நீ நினைக்காத. ஏன்னா ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா கூட அகைன் நாங்கள் ஒரு டைம் பாம் வெடிச்ச மாதிரி தான், ஆட்டம் பாம் வெடிச்ச மாதிரி தான், நீ படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அப்போ பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து என்னது? இப்போவே இன்னையிலிருந்தே நெக்ஸ்ட் 200 டேஸுக்கு ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் படி. கஷ்டப்பட்டு படி. ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ், ஈவினிங்கில் 3, காலையில் எழுந்து 2. சரியா? அடுத்து இந்த 5 ஹவர்ஸ் நீ எப்படி தெரியுமா ஸ்பெண்ட் பண்ணணும்? அதில் 30 மினிட்ஸ் முழுக்க முழுக்க பேசிக்ஸ்க்காக. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? டெய்லியும் நம்ம 100 லேர்னிங் இருக்குல்ல, நம்ம 100 லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோ. எல்லாம் இதில் உனக்கு இந்த பேசிக்ஸ் இருக்க பாரு, இதெல்லாம் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம். யார் வேணால் பார்க்கலாம். அதுக்கு நீ ஃபீஸ் கட்டணுன்ற அவசியமே இல்லை. ஓகே? இன்ஸ்டாலில் எப்படி லாகின் ஐடி கிரியேட் பண்ணி உள்ளே வருவியோ அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாம் நீ ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் நம்ம 100 லேர்னிங் ஆப்பில். ஸோ பேசிக்ஸை நீ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணு. ரெண்டாவது, இன்னொரு 30 மினிட்ஸ் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்காக இப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணு. நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க்கெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கு வரேன், கடைசியாக வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு வரேன்னா வேலைக்கு ஆகாது. இன்னையிலேருந்தே பண்ணணும். ஏன்னா இன்னையிலேருந்தே பண்ணாதான் 600ம் எடுக்க முடியும், கூட இந்த நீட்டு ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸில் இன்னும் பெட்டராகவும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுவும் ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட்டு, உனக்கு தேவைப்படுதுன்னா, நான் தனியாக பண்ணிப்பேனா ஓகே, ஆனால் உனக்கு தேவைப்படுதுன்னா உன் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட போய் முதல்ல மனசு விட்டு பேசு. உனக்கு என்னெல்லாம் படிக்க முடியுது, என்னெல்லாம் படிக்க முடியல, எது தெரியுது தெரியலன்றதெல்லாம் அவங்களுக்கு கிட்ட சொல்லு. அவங்க கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட, டியூஷன் டீச்சர்ஸ் கிட்ட, உங்களுக்கு வீட்டில் அண்ணா அக்கா இருக்காங்க, அவங்க ஏற்கனவே ஸ்கூல்லாம் முடிச்சிட்டாங்க, காலேஜ் போகிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளு. உன் ஸ்கூல் சீனியர்ஸ் யாராவது பக்கத்து வீட்டில் இருக்காங்க, எதிர் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கேளு. அப்பா அம்மா நம்மளை டெய்லி பக்கத்தில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்ககிட்டயும் போய் சொல்லி, எனக்கு இந்த சாப்டரில் இந்த கான்செப்ட் இப்படி புரியுது, ஆனால் இதையே வந்து இப்படி மாற்றி கேட்கும்போது எனக்கு புரியல, இதை ஓப்பனாக வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. ஏன்னா அப்போ தான் வந்து நீ எக்ஸாமில் ஒரு வேலையை தப்பு பண்ணிட்டுனா கூட ஏன் அந்த தப்பு நடந்ததுன்றது அவங்களுக்கும் புரியும். உன் மேலே ரொம்ப கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, தேவையில்லை அண்டர்ஸ்டாண்ட், நீ எஃபர்ட் போடுற. ஓகே? ஆனால் இதனால் மிஸ் ஆயிடுச்சுன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க அதுக்காக. சரியா? இப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? என்றைக்காவது ஒரு நாள் ஷெடியூல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் டபுள் த டைம் ஒர்க் பண்ணிட்டு போ. இப்போ ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும்னும் போது நீ என்ன பண்ணலாம்? அடுத்த 2 நாளில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், 2.5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இழந்த நாளை கேப்சர் பண்ணிக்கலாம். கடைசி 100 நாள், கடைசி 2 மாதத்தில் படிக்கிறேன்னு முடிவு பண்ணால் ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் படிக்கணும். இதில் ஒரு நாள் விட்டுனா கூட அடுத்த நாள் வந்து 32 ஹவர்ஸ் படிக்கணும்னு ஆகிடும். எங்கே ஒரு நாளில் 32 ஹவர்ஸ் இருக்குது? கிடையாது, 24 தான் இருக்குது. சரியா? அடுத்து, லாங் டேர்ம் கோல்ஸாக எதையுமே செட் பண்ணாது. முக்கியமான விஷயம் வந்து என்னது? எதையுமே லாங் டேர்ம் கோல்ஸாக செட் பண்ணாது. அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பிளான் போட்டு வச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு நாள் பிளான் சொதப்பிச்சுனாலும் அவ்வளோதான்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக, இப்போது என்கிட்ட ஒரு 1 hour இருக்குது, இந்த 1 hourல என்னால் எத்தனை கொஸ்டின் படிக்க முடியும்? ஓகே? அதே மாதிரி இன்னும் என்கிட்ட ஒரு 2 hours இருக்குது, இந்த 2 ஹவர்ஸில் என்னால் எத்தனை கொஸ்டின் படிக்க முடியும்? இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும், இப்படி தான் யோசிக்கணும். சரியா? இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீ அடுத்த 200 டேஸ் தெளிவாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உன்னாலையும் 600 out of 600 எடுக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸோட ஐ கேன் ஸ்கோர் 600 out of 600 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வித் திஸ் ஐ வில் பி சைனிங் ஆஃப் யானியன் ஃப்ரம் 100 லேர்னிங்.